Hey guys, welcome to my channel Code with Curly. இன்னைக்கு நம்ம React சீரியஸில் டே 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணணும். Node.js வந்து ஒரு பேக்எண்ட் ஜேஎஸ் ரன் டைம் என்விரான்மெண்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் வெப் ப்ரௌசர் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஏன்னா அது வந்து ரொம்ப க்ளீனாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நமக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் கோட் பண்ணுறதுக்கு. உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்கள் ரெண்டுமே Node.jsம் விஎஸ் கோடும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வரி பண்ணிக்க வேண்டாம். இந்த ரெண்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஓப்பன் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும். எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக, அதாவது இந்த லேர்னிங் செஷனுக்காக க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு சேம் ஃபோல்டரை வந்து விஎஸ் கோட் மூலமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் நேம் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே இருக்காது. பிகாஸ் நம்ம இன்னும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலை ஆப். ஸோ இப்போ வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. npm create vite at latest. இந்த கமாண்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா என்பிஎம்ங்கிறது வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து வீட் அட் லேட்டஸ்ட். வீட்டுங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் சர்வர். இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப்னு யூஸ் பண்ணிருந்தோம். அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து இந்த வீட். ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து கொஞ்சம் அவுடேட்டட், அதனால் வீட் யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ராஜெக்ட் செட்டப் முடிக்கிறக்காக சில ப்ராம்ஸ்க்கெல்லாம் நம்ம இன்புட் தரணும். அதில் ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் நேம். நான் மை ஃபஸ்ட் ஆப்னு கொடுக்குறேன். உங்கள் விஷ் படி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரேம் ஒர்க் ரியாக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து வேரியன்ட் செலக்ட் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் டைப் ஸ்கிரிப்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 3 கமாண்ட் வச்சு தான் அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ சிடி டு மை ஃபஸ்ட் ஆப், அதாவது சிடிங்கிறது சேஞ்ச் டேரக்டரி, கரண்ட்டாக இருக்க டேரக்டரியிலேருந்து மை ஃபஸ்ட் ஆப்புக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்காக கொடுக்குற கமாண்ட். அடுத்து என்பிஎம் ரன் டெவ். ஸோ இந்த என்பிஎம் வெயிட் அட் லேட்டஸ்ட்டெல்லாம் கமாண்ட் கொடுத்தோம் இல்லையா, அதில் பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். பட் அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தான் என்பிஎம் இன்ஸ்டால். அடுத்து என்பிஎம் ரன் டெவ் நம்ம ரன் பண்ணுறதுக்காக. ஸோ கரண்ட்டாக நம்ம ப்ரௌசர் வந்து HTTP லோக்கல் ஹோஸ்ட் 5173 ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு குயிக் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் Ctrl+Shift+P கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட இந்த URL கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரை வந்து விஎஸ் கோட்குள்ளேயே ரன் பண்ண வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த கமாண்ட். ப்ரௌசர் வந்து இங்கே விஎஸ் கோட்குள்ளே தான் ரன் பண்ணணுமா, இல்லை வெளியில் வேறு எந்த ப்ரௌசர்லையும் ரன் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் விஷ் படி எங்கே வேணால் ரன் பண்ணிக்கலாம். பட் whenever you code நோ, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் ரைட் சைட்லேயே ப்ரௌசர் இருந்தால் உடனே சேஞ்சஸ் வந்து இம்பேக்ட் ஆகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்காக தான் விஎஸ் கோட்குள்ளேயே வந்து ப்ரௌசரை ரன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஆர் ரைட் எப்படி வந்து உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணுன்னு வந்து உங்களுக்கு இஷ்டமோ அதுபடி நீங்கள் வந்து இதை செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த டெவலப்மெண்ட் சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெர்மினலில் Ctrl+C கொடுத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அ டைம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட்டில் ரன் ஆகிட்டுருக்க ப்ரௌசரை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். எம்டி ஸ்க்ரீன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்துட்டு சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்பிஎம் ரன் டெவ்னு வந்து கமாண்ட் யூஸ் பண்ணி திருப்பி ரன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்வர் ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேஸ் கமாண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா என்னன்னு வந்து நம்ம செக் பண்ணுவோம். Until then, stay tuned, take care, bye bye, thanks for watching.